கொரோனா தொற்று நீங்கி உலக மக்களின் நன்மை வேண்டி பொள்ளாச்சி அருகே சதச்சண்டி மகா யாகம் நடைபெற்றது. பொள்ளாச்சியில் உள்ள பிரபல ஜோதிடர் ஜோதி கிருஷ்ணா மற்றும் திப்பம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் உலக நன்மை வேண்டியும் கொரோனா போன்ற பெருந்தொற்றிலிருந்து பொதுமக்கள் விடுபட வேண்டியும் சதச்சண்டி மகா யாகம் நடைபெற்றது. கடந்த 9ஆம் தேதி தொடங்கிய யாகம் தை அமாவாசையான 3வது நாளான இன்று நிறைவடைந்தது. இதில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு உலக நன்மை வேண்டி யாகத்தில் பரிகார பூஜைகள் செய்தனர். பண்டைய காலங்களில் மன்னர்கள் மிகப்பெரிய செல்வந்தர்கள் செய்து கொண்டிருந்த யாகத்தை மக்கள் நலன் வேண்டி யாகம் நடத்தப்படுகிறது. சுமார் 603 வருடங்களுக்கு பிறகு சூரியன், சந்திரன், குரு, சனி, சுக்கிரன், புதன் 6 கிரகங்கள் மகர ராசியில் இணைந்துள்ளது. கடந்த டிசம்பர் மாதம் தனுசு ராசியிலிருந்து மிதுன ராசியை பார்த்த பிறகுதான் கொரோனா என்ற பெருந்தொற்று ஏற்பட்டு பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். இதனால் மன அழுத்தத்தில் உள்ளார்கள். மகர ராசியில் 7 கிரகங்களின் இணைவு நடப்பதால் உலக மக்களின் இன்னல்கள் நீங்கும், கொரோனா போன்ற பெருந்தொற்றிலிருந்து விடுபடுவார்கள். அதற்காக இந்த சிறப்பு யாகம் நடத்தப்படுவதாகவும், கடந்த ஆண்டு கிரகங்கள் நெருப்பிலிருந்து காற்றை பார்த்ததால் அரசியலில் பரபரப்பு ஏற்பட்டது. தற்போது மண்ணிலிருந்து நீரை பார்ப்பதால் பொங்கி வரும் பிரச்சனைகளை தானே அழித்துவிடும். தற்போதுள்ள அரசியல் பரபரப்பு சில தினங்களை நீடிக்கும். மீண்டும் ஆளும் கட்சியை ஆட்சி அமைப்பது உறுதி என்று ஜோதிடர்கள் தெரிவித்தனர். கிட்டத்தட்ட 603 வருடங்களுக்கு பிறகு மகர ராசியிலே இந்த இணைவு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 25, 26, 27 டிசம்பர் 2019 அன்று தனுசு ராசியிலே 7 கிரகங்கள் சேர்ந்தது. தனுசு ராசி நெருப்பு ராசி, அதிலிருந்து ஒன்று காற்று ராசி ஆகிய மிதுன ராசியை பார்த்ததற்கு பிறகுதான் உலகத்திலே கொரோனா என்கின்ற பெருந்தொற்று ஏற்பட்டு உலக மக்கள் 1 வருட காலம் அவதிப்பட்டார்கள், அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், மன அழுத்தத்திலே இருக்கிறார்கள். அதிலிருந்து விடுபடும் வண்ணமாக 603 வருடங்களுக்கு பிறகு மகர ராசியிலே இன்றைய தினம் இணைந்திருக்கக்கூடிய 6 கிரகங்களுடைய இணைவு அமாவாசை நாளன்று முடிவடைவதால் உலகத்திற்கு இருக்கக்கூடிய இன்னல்கள் நிச்சயம் நீங்கும். கொரோனா போன்ற பெருந்தொற்று வியாதிகள் எல்லாம் விலகிவிடும் என்பதற்காக 603 ஆண்டுகள் கழித்து வந்திருக்கக்கூடிய இந்த 6 கிரக சேர்க்கைக்காக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சதசண்டி யாகத்தில் இல்லாதது எங்குமே இல்லை. அதில் இல்லை என்றால் உலகத்தில் அது எங்கும் கிடைக்காது. மிகப்பெரிய யாகமாக இதை முன்னெடுத்து செய்கிறோம். ஏனென்று சொன்னால் மக்கள், தமிழ்நாட்டு மக்களும் சரி, இந்திய மக்களும் சரி, உலகளவில் இருக்கின்ற மக்களுக்கும் இந்த 6 கிரகங்களுடைய இணைவினால் இருக்கின்ற இன்னல்கள் நிச்சயம் மாறும். உலகத்தில் சுபிட்சமும் மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் கிடைக்கும் என்பதை கூறி நன்றியோடு தெரிவித்துள்ளேன். போன வருஷம் நெருப்பிலிருந்து காற்றை பார்த்ததால் அரசியல் பரபரப்பு ஏற்பட்டது. இப்பொழுது மண்ணிலிருந்து நீரை பார்ப்பதால் பொங்கி வருகின்ற பிரச்சனைகள் தானே அவிழ்ந்துவிடும். எல்லாமே திரைப்பட நடிகர்களாக இருந்தாலும் சரி, அரசியல் பரபரப்பாக இருந்தாலும் சரி, 10 நாள் 15 நாட்கள் மட்டுமே இந்த பரபரப்பு இருக்கும். வேறொன்றும் மக்களை சேராது. சின்ன சலசலப்பு தான் ஆகும். மீண்டும் ஆள்பவர்களே ஆழ்வார்கள். இதுதான் உறுதி.